எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். 4 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி தருமபுரி பார்டர்லயே 4 கிலோமீட்டர் கட்டுறாங்க. எதுக்கு கட்ட போறாங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சுட்டு மேகேதாட்டுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. அந்த மேகேதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்து விடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு, பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது, காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது, அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி, அத்தனை வனவிலங்கு சரணாலயம் இருக்கக்கூடிய நீர்வேம்பு நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர் நாய், சாம்பல் நீர் ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்ட மீனுங்க, 4 கொம்பு மானு எல்லாமே அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் மேகேதாட்டு டேம் கட்ட போறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸை நம்ம நிறைய போட்டு இந்த டேமை கட்ட விடாம நம்ம தடுத்தணும். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகேதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. மிக்க நன்றி. தமிழக பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தொடரோட 3வது நாளான இன்று கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதமானது நடைபெற்றுச்சு. இந்த விவாதத்துக்கு முன்பதாக உரையாற்றி பேசின முதல்வர் விஜய் அவர்கள், இன்றைய காலகட்டத்தில் எதிரி நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகளே தங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்னு சேர பாக்குறாங்க. எனவே பக்கத்து மாநிலங்களா இருக்கக்கூடிய நாம இந்த பிரச்சனை பற்றி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் பெங்களூருக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் அவர்கள் இப்படி எடுத்திருக்கக்கூடிய முடிவிற்கு பல்வேறு கட்சிகளும் தங்களோட எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடக்கம் முதலே தாவேக அரசோட இந்த முயற்சிக்கு தன்னோட முழு எதிர்ப்பையும் காட்டி வந்துட்டு இருக்காரு. குறிப்பா மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி எப்போதுமே தன்னோட கவலை மற்றும் கருத்துக்களையும் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிட்டு வந்தாரு. இப்படியான சூழல்ல தற்போது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த மேகதாது விவாத உரையின் போது முதல்வர் அவர்கள் பெங்களூர் செல்வது பற்றி பேசியிருந்த சூழல்ல இதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல பேசின சௌமியா அன்புமணி அவர்கள், மேகதாது தமிழகத்திற்கு 4 கிலோமீட்டர் பக்கத்துல தான் கட்டப்பட இருக்கு. இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரக்கூடாது அப்படின்றதுல கர்நாடக அரசு ரொம்பவே முடிவா இருக்காங்க. தமிழகத்திற்கு பக்கத்துல வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் கட்டுறாங்க அப்படின்னா தமிழகத்திற்கு எதிர்காலத்துல தண்ணி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காடுகளையும் கூட அழிச்சு நிறைய உயிரினங்களோட வாழ்வடத்தையும் அழிக்க போறாங்க. எனவே சுற்றுச்சூழல் விஷயத்தை காரணமா சொல்லி இந்த மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தணும். மேகதாது அணையை பொறுத்தவரை 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு இந்த அணையை கட்டணும், இல்லனா தடுக்கணும். இதை விட்டுட்டு நான் இதுக்கு இடையில முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. இதை கட்டவே கூடாது அப்படின்னு தமிழக அரசு நம்ம எல்லாருமே ஒரு நிலைப்பாட்டுல நிக்கணும். அதை விட்டுட்டு இதற்கிடையில முயற்சி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றத கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. 2 ஆப்ஷன் மட்டும்தான், இந்த அணை கட்டணும் இல்லனா கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதற்கிடையில முயற்சி என்பதே இல்ல அப்படின்னு சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு டம்ளர்ல தண்ணியை வச்சு இந்த பிரச்சனையை மேற்கோள் காட்டி முதல்வர் விஜய் அவர்களோட நடவடிக்கை தவறு அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க.